Good morning, guys. So, this is our lecture series first lesson video. நம்ம லெசன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பயாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பயாலஜி அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஓகே சார், அப்படின்னா என்ன? அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசமை பற்றி படிக்கிறது தான் நாம் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உயிருள்ள பொருளை பற்றி படிக்கிறது. ஓகே, இது இருக்கட்டும். ஹியூமன் ஃபிசியாலஜி ஓகே சார், இந்த டாபிக் தானே இருக்கிறதுலே ஹை yield 14 கொஸ்டின்ஸ் வருது, 15 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம காலையில் இட்லி சாப்பிட்டோம். அந்த இட்லி எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் அது எப்படி செரிமானமானதுக்கப்புறமாட்டு நமக்கு தேவையான பொருளை உள்ளே எடுத்து தேவையில்லாத பொருளை வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத யாருக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை சார், அதெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம். இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுவோமா இல்லை சட்னி வச்சு சாப்பிடுவோம் தான் யோசிச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இட்லி எப்படி செரிமானம் ஆகுது அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி, அந்த ப்ராசஸை பற்றி படிக்கிறத நாம் டைஜஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம் டெய்லி சுவாசிக்கிறோம். மூச்சு காற்று, தேவையான ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம், தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம்னு சொல்கிறோம். தேவையான ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே எந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்குள்ளே யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா வெளியே வர்றதுக்கு அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ரெஸ்பிரேஷன். வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம், தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குது, தண்ணி குடித்தோன்னே டக்கு டக்குன்னு ரொம்ப வேத்துருது. எதனால் தண்ணி குடித்தோன்னே வேத்துருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? குளிர்காலம், தண்ணி குடிச்சிட்டோம், வேர்வே வேக்கலை, ஆனால் அடிக்கடி யூரின் வருது. இது எதனாலன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? இதை பற்றி படிக்கிறது தான் எக்ஸ்க்ரீஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஒரு ப்ராசஸையும் பற்றி படிக்கிறது தான் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருளை பற்றி படிக்கணும் அப்படின்னா அந்த பொருள் எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம உடம்பு எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு பென் இருக்குது நம்ம கையில், இந்த பென் எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், சார் வெளியே ஒரு கலர்லெஸ் இல்லை கலர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும் சார், உள்ளே ஒரு ரீஃபில் டியூப் மாதிரி இருக்கும், அதில் இங்க் ஃபில் பண்ணியிருப்பாங்க, எண்டில் ஒரு நிப்பு இருக்கும் சார், இதை வச்சு நம்ம எழுதலாம் சார் அப்படின்னு நம்ம பெண்ணை எதால் உருவாக்கியிருக்கோம்? பிளாஸ்டிக்னாலேயும் ஒரு சின்ன மெட்டல் பீஸ்னாலேயும் உருவாக்கியிருக்கோன்னு சொல்கிறோம். நம்ம உடம்பு எதால் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? பிளாஸ்டிக்னால் உருவாயிருக்கா இல்லை மெட்டல்னால் உருவாகியிருக்கா? ஸோ நம்ம லிவிங் ஆர்கானிசம், அதாவது நம்ம உடம்பு எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த உருவாக்கப்பட்ட பொருள்னை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லிவிங் ஆர்கானிசம் பற்றி படிச்சிடலாம். அதாவது பயாலஜி அப்படிங்கிறத நாம் படிச்சிடலாம். ஸோ நம்ம உடம்பு எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறமாட்டு அந்த பொருள் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஸோ நம்ம உடம்பு எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ இதில் பாருங்கள், இது ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம். ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசம் எதால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம கேமராவில் இப்போ நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கும்போது அதில் நிறைய கேமராஸ் இருக்குது. இத்தனை மெகா பிக்சல், இவ்வளோ ஜூம் பண்ணலாம், அவ்வளோ டிஸ்டன்ஸோடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம உடம்பு ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நம்ம செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நம்ம மவுத் இருக்குது, ஃபுட் பைப் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, கல்லீரல் லிவர் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன், இதெல்லாம் சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்பு செரிமானம் எப்படி பண்ணுது அப்படிங்கிறது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமை யூஸ் பண்ணி தான். இப்போ இதில் கல்லீரலை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த ஷேப்பில் இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கும் சார், இந்த இடத்துல இருக்கும் சார் அப்படின்னு நம்ம லொக்கேஷன் சொல்லிடலாம். அதுக்கு இந்த கல்லீரலை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து இப்படி குட்டி குட்டியாக உருண்டையாக நிறையா பொருள் இருக்கும். இதையும் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி உருண்டையாக ஒரு பொருள் இருக்கும். அப்போ நம்ம உடம்பு எல்லாமே இந்த உருண்டையான ஒரு சின்ன பொருள்னால தான் உருவாயிருக்கு. இந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கீழே ஆன்சர் இருக்குது சார். அதுதான் நம்மளோட செல். ஆக்சுவலாக ஒரு 3 மார்க் கொஸ்டின். சின்ன வயசுலேருந்தே வாட் இஸ் செல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். 3 மார்க் கொஸ்டின். ஐயோ 3 மார்க் கொஸ்டின் வந்துடும். த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். இது எழுதுனா போதும் 3 மார்க்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். அப்போ நம்ம உடம்பு எதால் உருவாக்கப்பட்டிருக்கு? ஒரு 3 மார்க் கொஸ்டினால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓகே சார், இது நாள் வரைக்கும் நான் வந்து செல் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு படிச்சிருக்கேன். ஆனால் நம்ம உடம்புல வந்து செல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் இது வரைக்கும் தெரிஞ்சுருக்கோமா? நான் 10th 11th படிக்கும்போது இதே 3 மார்க்காக தான் இந்த செல்லுங்கிறத படித்தேன். அப்போ வந்து செல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது, எங்கெங்கே இருக்குங்கிறதும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேள்விக்கெலாம் பதில் சொன்னோம் அப்படின்னா ஹியூமன் ஃபிசியாலஜியை நாம் தெளிவாக படிச்சிடலாம். என்ன சார் சொல்கிறீங்க, செல்லுக்கும் ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லு தான் இந்த வேலை எல்லாத்தையுமே பார்க்குது. டைஜஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன், இந்த மாதிரி நிறைய வேலைகள். அப்போ நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கணும் அப்படின்னா, அப்படி இல்லை நம்ம உடம்புல உள்ள உலகத்தில் உள்ள எல்லா லிவிங் ஆர்கானிசம் பற்றி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பேசிக் அப்படிங்கிறது நம்மளோட செல். எப்படி வந்து இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் போயம் படிக்கணும், திருக்குறள் நம்ம தமிழில் திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏபிசிடி ஆனாவனா படிச்சிருக்கணும். அதே மாதிரி பயாலஜி அப்படிங்கிறத அந்த லிவிங் ஆர்கானிசம் பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு செல் அப்படின்னா என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். செல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது, செல் என்னென்ன வேலைகளை பார்க்கும், செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கிறதுக்கும் பயாலஜி படிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் லெசன் ஹியூமன் ஃபிசியாலஜி கிடையாது, செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே சார், பயாலஜி படிக்கிறதுக்கும் ஃபிசியாலஜி படிக்கிறதுக்கும் செல்லை பற்றி படிக்கணும். செல்லை நான் எதில் போய் படிக்கணும்? செல்லு நம்ம 11th புக் எடுத்து டாபிக் எடுத்து படித்தா தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம கையில் புக் இருக்குது, லெசன்ஸ் இருக்குது, படிச்சிட்டோம். ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி செல்லை பற்றி யாருமே புக்ஸ் எழுதலை. அப்போ அந்த சயின்டிஸ்ட்லாம் செல்லை எப்படி படிச்சுக்கிட்டாங்க, எப்படி செல்லை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் பார்த்துருவோம். நம்ம முன்னாடியே சொன்னோம், அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அதுக்குள்ளே வந்து நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் யார் உருவாக்குனாங்க அப்படின்னா நிறைய ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து இந்த ஆர்கன் சிஸ்டமாக உருவாக்குனாங்க. இந்த ஆர்கன்ஸை நம்ம குட்டி குட்டியாக எடுத்து படித்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னா டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூஸை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா செல். அப்படி இல்லைன்னா இதை நம்ம இந்த டைரக்ஷன்லையும் கொண்டு போகலாம். அதாவது இது ஒரு செல்னு வச்சுக்கலாம். செல்ஸ் நிறைய சேர்ந்து டிஷ்யூவை உருவாக்குச்சு. டிஷ்யூஸ் நிறைய சேர்ந்து ரெட் கலரில் ஒரு டிஷ்யூ, ஆரஞ்சு கலர் ஒரு டிஷ்யூன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-3 டிஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்து ஆர்கன்ஸ் உருவாகுது. இப்போ நிறைய ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் உருவாகுது. நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு லிவிங் ஆர்கானிசம் உருவாகுது. இப்படிங்கும் நம்ம இதை சொல்லலாம். ஸோ இப்போ இந்த செல்லை பற்றி படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி நம்ம ஃபோனில் ஜூமிங் லென்ஸ் இருக்கோ அதே மாதிரி மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு. மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற வேர்டை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோனா ஸ்மால், ஸ்கோப் அப்படின்னா பார்க்குறது, சீயிங். சின்ன சின்ன பொருளை பார்க்குறதுக்கு உதவக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் மைக்ரோஸ்கோப். ஸோ அந்த ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம உடம்புல உள்ள செல்ஸ், நம்ம பிளான்ட்டில் உள்ள செல்ஸ், பாக்டீரியா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஜூம் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டு செல்லுக்குள்ளே போகலாம்.